திருவள்ளுவரின் மலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளினால் துறவு என்ற அதிகாரத்தை நம்மால் இயன்ற வரைக்கும் பொருளை சிந்தித்து நிறைவு செய்து இப்பொழுது மெய்யுணர்தல் அப்படிங்கிற அடுத்த அதிகாரத்திற்குள்ள நாம இன்னைக்கு நுழையணும். இந்த மனித வாழ்க்கை என்பது அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 புருஷார்த்தங்களை கொண்டது. புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொன்னா வாழ்க்கைக்கான குறிக்கோள்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த குறிக்கோள்கள்ல அறத்தை முறையாக கடைபிடிப்பதற்கு இந்த பகுதிகளில் நாம இல்லறவியல் அப்படிங்கிற விஷயங்களை முழுமையாக பார்த்து துறவறவியல் அப்படின்னு ஒரு அடுத்த இயலுக்கு வரும் பொழுது நாம சில விஷயங்களை சிந்தனை பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, இல்லறத்தை முழுமையாக சந்தோஷமாக நடத்திய ஒருவனுக்கு எங்கும் எதிலும் ஒரு நிறைவு ஏற்படும். அந்த நிறைவின் காரணமாக அவன் இந்த உலகத்தில் உள்ள நித்திய அனித்திய விஷயங்களை பற்றிய ஆராய்ச்சி அவனுடைய மனதிற்கு ஏற்படும். அதன் காரணமாக அவன் இந்த உலகியல் இன்பங்களிலிருந்து விடுபட்டு இறை இன்பம் என்றால் என்ன, நித்தியமான விஷயம் என்றால் என்ன என்பதற்கான ஒரு ஆராய்ச்சியை செய்வதற்கு அவனுடைய மனமானது விழையும். அப்பொழுதுதான் அவன் இந்த துறவறவியல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஃபிட் ஆகுறான் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த துறவறவியலுக்குள்ளேயும் கூட வள்ளுவர் அதை எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா, முதல்ல ஒரு குவாலிஃபிகேஷனை நீ ஏற்படுத்திக்கோப்பா. டைரக்டா நீ துறவறவியலுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீடு பேற்றுக்கான அறிவை பெறுவது, அதுதான் பர்பஸ். இந்த அறிவை பெறுவதற்கு அவர் 2 விஷயம் வச்சிருக்கார். ஒன்று, ஒரு சில விரதங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக, உன் மனதை பண்படுத்துவதற்காக. ஏற்கனவே நன்றாக பக்குவப்பட்ட மனம்தான் துறவுக்கு நாடுகிறது என்றாலும் கூட சில ஏரியாஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட நீ பக்குவம் அடையணும் அப்படிங்கிறதுனால அருள் உடைமையிலிருந்து ஆரம்பித்து கொல்லாமை வரைக்கும் இன்னா செய்யாமை இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விரதங்களாக நீ கடைபிடிக்க வேண்டும். நல்லா நாம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கடைபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள். அடுத்த 4 அதிகாரங்கள்ல ஞானம் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கிறார். ஞானம்னா இந்த இடத்துல வீடு பேற்றை பற்றிய ஞானம் அல்ல, வீடு பேற்றை அறிவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். அப்ப இந்த 4 அதிகாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அல்லது இதை பற்றிய அறிவை பெற வேண்டியதாக இது இருக்கிறது. அது எது அப்படின்னா, முதல்ல நிலையாமை. இந்த உலகத்துல எதெல்லாம் நிலைத்து இருக்கக்கூடியது, எதெல்லாம் நிலை இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத அனுபவத்திலேயே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. எல்லா அனுபவமும் ஒன்றைத்தான் சொல்கிறது. எதெல்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ அது எதுவுமே நிலையாக இருப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்தை எல்லா அனுபவமும் கட்டாயமாக நமக்கு சொல்கிறது. அது உடலாக இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது நிலை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஆழமாக நன்றாக நம்மை சிந்திக்க தூண்டுவதற்காக ஒரு 10 குறட்பாக்கள் கொடுத்தார். ஆளெல்லாம் பணத்தை மேல ஒரு பெரிய அபிமானம் வைத்துக் கொண்டிருப்பா. இந்த பணம் என்பது உனக்கு, அல்லது செல்வம் என்பது, அல்லது பொருள் என்பது உனக்கு நிலையாக இருக்காதப்பா. சரி, இந்த உடம்பு தான் எப்படி இருக்குன்னு, அந்த உடம்புக்கும் உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கு, எவ்வளவு சட்டுன்னு முடிய போற விஷயமா இருக்கு அப்படிங்கிறத அளவுக்கு இந்த உடலுக்கும் உயிருக்குமான தொடர்பு கூட அது சிறிது நாட்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல நாம பார்த்தோம். நிலையாமையை புரிஞ்சு கொண்டாச்சு அப்படின்னு சொன்னா, இது நிலையற்றது அப்படின்னு புரிந்து கொண்டாச்சு அப்படின்னு சொன்னா மனசு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காவே மனசு வித்ராயல் மோட்ல இருக்கும். அதைத்தான் அவர் அடுத்தது துறவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கொண்டு வந்தார்.
துறவு அப்படின்னு சொல்லும் பொழுது நீ கொஞ்சம் பற்றை குறைக்கத்தான் வேண்டும். இது நிலையற்றது என்று சொல்லிவிட்டேன். அதனால் இந்த நிலையில்லாத விஷயங்களின் மீது உனக்கு பற்று என்பது எதற்காக? எதிலெல்லாம் வைக்கிறையோ அதனாலெல்லாம் நீ துன்பத்தை அடைவாய். அதனால் எதிலெல்லாம் வைத்திருக்கிறதாக உனக்கு தோன்றுகிறதோ அதில் எல்லாத்தையும் நீ விட்றா பண்ணிடப்பா. அதனால உனக்கு அதிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள் உனக்கு போகும் அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த பற்றினுடைய இது என்ன, நமக்கு பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத அழகாக விளக்கி கொண்டு வந்து ஃபைனலா சொன்னார், பற்றுக. எங்க பற்றுக? பற்றற்றான் பற்றினை பற்றுக. எதற்காக நான் பற்றற்றான் நான் பற்றே வேண்டாம் என்று இவ்வளவு நேரம் எனக்கு போதனை செய்துவிட்டு எதற்காக பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கான ஒரு இண்டிகேஷன் அங்க இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அச்சாரம் அங்கதான் போடுறேன். பற்றினை விடற்கு அப்பற்றினை பற்றுக அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் உனக்கு சொன்னேன்ப்பா பற்றே இருக்கக்கூடாதுன்னு. அந்த பற்று போகணும்னு சொன்னா நீயா முயற்சி பண்ணா போகாதப்பா அது. அதனால நீ என்ன பண்ணு, பற்று இல்லாத ஒருவனுடைய கழல்களை பற்றி கொள். அவனை பற்றி கொண்டாய் என்று சொன்னால் அவன் மூலமாக உனக்கு இந்த பற்றற்ற தன்மை என்பது ஏற்படும். நான் உனக்கு துறவு என்ற அதிகாரத்தில் யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அங்கிருந்தே அதுக்கு முன்னாடி மற்றும் தொடர்பாடு எவன் கொள் எல்லாமே வந்து பற்றையே மையமாக வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய குரட்பாக்கள் தான். அப்ப இங்கெல்லாம் என்ன உனக்கு நான் சொல்லறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பற்று என்பது உனக்கு ஒருபோதும் உதவாது. அது துறவு மனப்பான்மைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது பற்றற்று இருத்தல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு நீ ஒருத்தரை பற்றி கொள்ள வேண்டும். இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். இறைவனுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய அந்த குருநாதரை பற்றி கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம கடைசி குரட்பாவினுடைய வகுப்புல நாம சிந்தனை பண்ணியிருக்கோம். இறைவனை பற்றி கொள்வது என்றால் என்ன, குருநாதரை பற்றி கொள்வது என்றால் என்ன, அது எதற்காக அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஆழ்ந்து நாம சிந்தனை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது மெய் உணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு வராரு. எப்போ நான் வந்து ஒரு குருநாதரை சரணடைகிறேனோ அப்பொழுதுதான் எனக்கு இந்த பற்று அப்படிங்கிற விஷயம் நீங்குவதற்கான உபாயம் என்ன அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் நானே என்ன செல்ஃப் இவாலுவேட் பண்ணி நான் ரொம்ப பெஸ்ட்ன்னு தான் நான் நினைத்து கொண்டிருப்பேன். அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. மாயை அப்படிங்கிறது என் கண்ணை எப்பொழுதும் மறைத்து கொண்டுதான் இருக்கும். அருணகிரிநாதர் பாடுகிறார், மக மாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்தை என்று அயரும் ஜெகம் மாயையுள் நின்று தயங்குவதே. நான் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றேன், இந்த பொன் நிலம் மாதிரி இதுலதான் நான் வந்து உழன்று கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் இதெல்லாம் நான் எனக்கு எப்பவும் இருக்கும் 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 அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த மாயை களையணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த இறைவனுடைய அருள் வேண்டும். இறைவனே குருவாக வந்து அந்த குருவினுடைய அருள் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா அருளாளர்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. மாணிக்க வாசகரும் பாடுவார், நானார் என் உளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் அப்படின்னு பாடுறாரு. நான் யாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா நம்ம மனசுக்கு, நான் யாருங்கிற கேள்வி வருதே, அந்த கேள்வி எப்பொழுது உதிக்கிறதோ அப்பொழுதுதான் நமக்கு சரியான பாதையில நாம இந்த ஸ்பிரிச்சுவல் இது லைஃப் அப்படின்னு சொல்றோமே அதை வந்து கரெக்டா லீட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அப்பதான் நமக்கு அது உறுதியா இருக்கு. இல்லைன்னா அது வரைக்கும் இது என்ன அது என்ன அதுல அது எவ்வளவு வருஷமா இருக்கு அது எவ்வளவு பெருமை வாய்ந்ததுன்னு இதையும் அதையும் பார்த்து கொண்டு இருப்போமே தவிர இப்படி திரும்பி நான் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நாம வரவே மாட்டோம். சரி, இந்த அதிகாரத்துல வந்து மெய்ப்பொருளை பற்றி சொல்லி இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. மெய் உணர்தல்னு சொல்லியிருக்காரே தவிர இதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லல. மெய் உணர்தல்னா மெய்ப்பொருளை உணர்தல். இந்த மெய்ப்பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லல. மெய்ப்பொருளை உணர்தல் எவ்வளவு முக்கியம் அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய பேசு பொருளாக இருக்கிறது. ஏன் இப்படி பண்ணாரு இவரு? கந்தபுராணத்துல உபதேச காண்டத்துல பிரணவத்தை பற்றிய விளக்கத்தை பற்றி பேசும் பொழுது கச்சியப்ப சிவாச்சாரியார் இதை தகுந்த ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு விட்டுட்டார். எத்தனையோ வர்ணனைகள்லாம் பண்ணியிருக்காரு இதை பண்ணதாக. காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி ஏதோ ஒரு புஸ்தகத்துல இருக்கு அதைத்தான் படிக்கிறேன் நான் அதை படிச்சுட்டேன் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக அந்த மெய்ப்பொருளை சாஸ்திரம் வைக்கல.
அதுதான் அது பரம ரகசியமாக வைத்துக்கொண்டு, பரம ரகசியம்னா யாருக்கும் சொல்லாம வைக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. அது வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது. பக்குவப்பட்டவர்களுக்காக குருநாதர் சொல்லக்கூடிய விஷயமாக அது இருக்கிறது. அப்போ இந்த மெய் உணர்தல் அப்படிங்கிறது ஆதிசங்கரர் சொல்றார், நீ ரொம்ப படிச்சிருக்கலாம்ப்பா, நீ பயங்கர வியாக்கரணத்துல புலியா இருக்கலாம், நீ பெரிய ஆளா இருக்கலாம், எல்லா சாஸ்திரமும் உனக்கு வந்து விரல் நுனியில இருக்கலாம். அப்ப கூட நீயா தனியா அந்த தூய உணர்வை, மெய்ப்பொருளை, பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் மாத்திரம் இறங்கி விடாதே. சாஸ்திரஜ்ஞோபி சுவாதந்திரியேன பிரம்மான்வேஷனம் ந குறியாத். இட் இஸ் அன் ஆர்டர். பண்ணாதப்பா, அது உனக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற இந்த அதனால எதுக்கு இந்த இடத்துல அவரே இதுதான்ப்பா மெய் உணர்வு, அப்படி இதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இங்க மெய்ப்பொருளை டீச் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா? இல்ல, அந்த மாதிரி அவர் பண்ணவே இல்லை. அவர் இந்த இந்த அதிகாரத்தை கொடுத்ததுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த மெய்ப்பொருளை அறிவதன் பயன் கூறப்பட்டிருக்கிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 4வது அத்தியாயத்துல சொல்லுவார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷியந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினக. நீ அந்த வித்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாய் என்றால் பணிந்தும் பணிவிடை செய்தும் நீ அந்த வித்தையை கேட்டு பெறுவாயாக. பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த வித்தையை பெற வேண்டும். அப்படித்தான் அந்த தத்துவதர்சிகளிடமிருந்து உனக்கு வித்தை கிடைக்கும் அப்படின்னு பகவான் அங்க அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. இங்க என்ன அப்ப இது எதுக்காக இந்த அதிகாரம், எதுக்காக அந்த அதிகாரத்துடைய பர்பஸ் என்ன? நமக்கு கோ டு குரு அப்படிங்கிறதுக்காகவா? கோ டு அ குரு அப்படின்னு சொன்னா கூட நான் வை ஷுட் ஐ கோ டு அ குருன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? யூ ஹாவ் ஆல் ரீசன்ஸ் டு ஃபைண்ட் அ குரு அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். மெய்ப்பொருள் அறிவதனுடைய பயன் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. மெய்ப்பொருள் விளக்கப்படவில்லை. அந்த விளக்கம் என்பதை பற்றற்றான் பற்றினை பற்றும் பொழுது அதை பற்றும் பொழுது நமக்கு அவன் விளக்குவான். ஆனா அதுக்கு அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதனுடைய பெருமை தெரிந்தல்லவா நான் போகணும். சும்மா போய் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க ஏதோ கிளாஸஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட வருத்தமா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்க முடியுமா? மெய்ப்பொருள் ஆராய்ச்சி விஷயத்துல கேட்க முடியுமா? வேற எதுக்கு வேணாலும் நம்ம வந்து போலாம், இடையில போலாம், கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு வரும் பொழுது அது எனக்கு உண்மையிலேயே தெரிந்துதான் ஆக வேண்டும்னு எனக்கு மனசுல வந்து அவ்வளவு ஒரு வேகம் இருக்கணும். அப்பதான் என்னால போய் சாஸ்திரத்தை குருமுகமாக படிக்க முடியும். ஆதிசங்கர் ஒரு அழகான ஸ்தோத்திரம், 5 பாடல் தான், ஆனா அதுல ரொம்ப ஆழமான அழகான கருத்துகள். அது வந்து சோபான பஞ்சகம் அப்படின்னு பேரு, சாதன பஞ்சகம்னு பேரு, நிறைய பேர் இருக்கு அந்த சாஸ்திரத்துக்கு, நிறைய பேர் இருக்கு. 5 ஸ்லோகம் தான், நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லுவார். எப்படி நீ வந்து என்ன பண்ணணும், உனக்கு மெய்ப்பொருளை அறிய வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமா? அப்பொழுது நீ என்ன பண்ண வேண்டும்? உனக்கு வா, நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இப்ப கொடுக்குறாங்கல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் அப்படின்னு வீடியோ எல்லாம் போடுறாங்க. அது மாதிரி ஆதிசங்கரர் இதை கொடுக்குறாரு. முதல்ல நீ என்ன பண்ற, சாஸ்திரத்தை, வேதத்தை படி. எனக்கு வேதம் படிக்க முடியலையே அப்படின்னா திருக்குறளையாவது படி. திருக்குறள் என்ன அப்படின்னா, வேதத்தின் கருத்துகள் தான் திருக்குறள்ல நமக்கு புரியுற எளிமையான தமிழ்ல சொல்லி இருக்கு. நமக்கு தமிழே நமக்கு இப்ப ரொம்ப டச் விட்டு போனதுனால இது ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இந்த பொருள் எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் இதுல இருக்கக்கூடிய அத்தனை கருத்துகளும் வேதத்தினுடைய சாரமாகத்தான் இது எல்லாமே இருக்கு. நிறைய அறிஞர்கள் இதை வந்து அழகழகா எடுத்து காமிக்கிறாங்க. அறிவு நூல்களை படி அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐயோ எனக்கு ஒத்து வராதே, அப்ப நான் இதுக்கு இல்ல, ஓகே வேண்டாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நமக்கு எப்பவுமே எப்படா இதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம் தான் இருக்கும். அதான் மைண்ட் எப்பவுமே உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சூப்பர்ஃபிஷியல் இன்பங்கள் இருக்கு இல்லையா, அதுலயே மயங்கி போய் அப்படியே இருக்கிறதே சௌகரியமா இருக்கு அப்படின்னு இருந்துடும். அதோட சுபாவம் அது. அதை நம்ம திட்ட முடியாது. நாம தான் அதுக்கு வந்து கடிவாளம் போட்டு இழுத்து 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 வா இந்த பக்கம் புடிச்சு புடுங்கி எடுக்கணும். அப்பதான் நம்மளால இந்த சூப்பர்ஃபிஷியலான இன்பங்கள் இன்பம் அல்லங்கிறத நமக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாவது நமக்கு கிடைக்கும். வேதம் படிக்கணும். வேதம் படிக்கிறதோடு நிறுத்தணும்னு இல்லை, அது சொல்லக்கூடிய காரியங்கள், கர்மங்களை எல்லாத்தையும் அது எப்படிலாம் வந்து நம்ம இறைவனை தொழ வேண்டும், எப்படி நாம வந்து வாழ்க்கையில நடந்துக்கணும், சத்தியம் வத தர்மம் சர, இதெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா வேதம். பிரியமா இரு, பிரியமா பேசு, அப்பிரியமா பேசாத,
இது பிரியமா நீ வந்து பொய்ய பேசாத, அப்பிரியமா நீ உண்மைய பேசாத, எல்லாம் வாய்மையில வந்திருக்கு. நான் ஒண்ணும் இங்க இல்லாத ஒரு விஷயத்த சொல்லல. நான் கோட் பண்றதே கூட நம்ம படிச்ச விஷயங்கள்லேருந்து அதுக்கு ரிலேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் கோட் பண்றேன். அப்ப வேதம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோ அப்படி இரு. இறை வழிபாடாக உன்னுடைய கர்மங்களை செய். நீ உனக்கு பலனை எதிர்பார்த்து காரியங்கள் செய்வதை நிறுத்து. அதை தவிர்த்து விடு. பாபங்கள் நீங்குவதற்கான நிறைய கர்மங்களை நீ அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் உன்னுடைய காரியங்களை செய்து கொண்டே இரு. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து எனக்கு இன்பம் கிடைக்கும் என்ற எண்ணத்தை முதலில் விடு. உண்மை என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வேண்டும். அதனால் இந்த உலகத்தை நீ துறந்து விடு. இதெல்லாம் நீ தனியா பண்ணி கொண்டிருக்க. ரொம்ப முக்கியம் அப்பா, நல்லார் இணக்கம் வேணும். நல்ல சத்சங்கத்துல இருக்கணும். எப்பவுமே சத்சங்கத்வே நிசங்கத்துவம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அப்புறம் தான் நிசங்கத்துவம். டைரக்டா நிசங்கத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப சில பேருக்கு வாய்க்கும், எல்லாருக்கும் வாய்க்காது. சத்சங்கம் ஒரு பெரிய பலம். அதனால நீ சத்சங்கத்துல இரு. இந்த சத்சங்கம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். முக்கியமாக இறைவனிடம் எப்படி அன்பு செலுத்துவது என்பதை அழகாக கற்றுக் கொடுக்கும். நாம பார்ப்போம், இறைவனிடம் அன்பு செலுத்துவதும் உடன் இருக்கக்கூடிய ஒருவரிடம் அன்பு செலுத்துவதும் ஒன்றுங்கிறது நமக்கு சத்சங்கத்துலதான் நமக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணி கொண்டு வரும் பொழுது நம்முடைய மனமானது அமைதியாகும், புலன்கள் அடங்கும், உலகியல் ஆசைகள், உலகியலில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நமக்கு குறைந்து விடும். அப்போதான் நம்ம மைண்ட் பல்பு எரியும். ஆஹா, நான் இவ்வளவும் பண்ணி கொண்டிருக்கேனே, இதுல எல்லாம் எனக்கு பெரிய இது நிறைவு வரலையே, அப்ப நிறைவானதுங்கிறது என்ன, நிறைவு என்பது என்ன அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். தகுந்த குருவை நான் நாடுவதற்கான மனமானது நன்கு பக்குவப்பட்டு இருக்கும். அப்பதான் எனக்கு குருவும் கிடைப்பார். நமக்கு ஒரு குரு கிடைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஃபேக்டர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஒண்ணு, நம்மளுடைய புண்ணியம் வேலை செய்யறது. அந்த பகவான் வந்து புண்ணியம் பாவம் ரெண்டுத்துக்குமான பலனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கர்ம பல தாத்தாவாக இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் வேலை செய்யணும் இப்ப அப்படின்னா பகவான் அதை எப்படி நமக்கு கொடுக்குறாருன்னு ஒரு குருவை கொடுக்கறது மூலமா கொடுத்து விடுறாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பகவானுக்கு வேலை கம்மி. குரு பார்த்துப்பாரு எல்லாத்தையும். அதனால அந்த குருவுக்கு நன்றாக சேவை செய். இதெல்லாம் என்னோட வார்த்தை இல்லை. இதெல்லாம் ஆதிசங்கரர் சோபான பஞ்சகத்துல இதுல சாதன பஞ்சகத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அவருக்கு சேவை செய். அவரிடமிருந்து நீ மந்திர உபதேசத்தை பெறு, ஓம்கார ஜபத்தை பண்ணு, உபநிடத கருத்துக்களை எல்லாம் நீ அவரிடமிருந்து தெரிந்து கொள். இதெல்லாம் அவர் யாரை அட்ரஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, இந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டும் என்ற ஒரு தாபம் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த சாத்தியத்தை அடைவதற்கு இதுதான் சாதனம்னு சொல்லிக் கொண்டிருக்காரு. நமக்கு உடனே நிறைய இடங்கள்ல இடரும். நமக்கு வேதம் படிக்கிறது அங்கேயே அவுட்டு அப்படின்னு. அடுத்து நீங்க ஓங்கார ஜபம், நான் எப்படி ஓங்கார ஜபம் பண்ண முடியும்? எந்த ஜபமாவது ஒண்ணு பண்ணணும். ராமநாமம் சொல்லலாம். இதுக்கு ராமநாமத்துக்கு யாரும் ஒன்னும் சொல்ல போறது கிடையாது. இதை சொல்லாத, அதை சொல்லாத, எப்ப வேணாலும் சொல்லலாம் வேற சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. எல்லா துன்பங்களையும் போக்கக்கூடியது ராமநாமம். அதனால ராமநாமத்தை எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் ஆல்டர்னேட்ஸ் என்னவோ அதை அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இது எனக்கு அப்ளை ஆகாது, அதனால நான் என்ன மொத்தத்துக்கே இதை விட்டுடுறேன் அப்படின்னு விட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இந்த தொடர்ந்து நம்ம மனதை பக்குவப்படுத்தி வரும் பொழுது இந்த உபநிடத கருத்துக்களை குருமுகமாக நாம, உபநிடத கருத்துக்கள்னா என்ன, வேதாந்தத்தை பற்றிய வேதாந்த விஷயங்கள், அதாவது மெய்ப்பொருளை பற்றிய விஷயங்கள். வேதாந்த விஷயம்னாலே, வேதாந்த விசாரம்னாலே மெய்ப்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு தான் இருக்கு. இந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கறத அவரோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு பண்ணணும். பகவத்கீதைய பொறுமையா ஸ்லோகமா உட்கார்ந்து படிக்கிறோமே, இதுதான் மெய்ப்பொருள் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியை பண்ணி இந்த மகா வாக்கியத்துக்கான விளக்கத்தை அந்த குருமுகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவமசி என்றால் என்ன, பிரஜானம் பிரம்ம என்று சொன்னால் என்ன அர்த்தம், இதை எப்படி நான் புரிந்து கொள்வது, இதெல்லாம் குரு நமக்கு கருணையோட சொல்லி கொடுப்பார். அதை நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வேத கருத்துக்களை தவிர வேற எதையுமே சிந்திக்க கூடாது. இதை மட்டுமே சிந்தனை பண்ணிக்கோ. சிந்தனை பூரா இதுவே வந்து ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடணும். சம்டைம்ஸ் மைண்ட் என்ன பண்ணும்னா லாஜிக்கல் ரீசனிங், அது மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி. அது எப்பயாவது எதையாவது போட்டு நோண்டிட்டே இருக்கணும். அதுக்கு தர்க்கத்துக்குள்ள போயிடும். குதர்க்கமா பேசுறதுக்கு அது வந்து இது பண்ணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு இல்லையா, போட்டு உட்கார்ந்து குழப்பின்னு உட்காந்துருக்கும். தர்க்கம்ங்கிறத பண்ணவே கூடாது.
தர்க்கமே பண்ணக்கூடாதுன்னே சொல்றாரு ஆதிசங்கர். தர்க்கம் அப்ப நமக்கு லாஜிக் வேண்டாமான்னு நமக்கு தோணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா எனக்கு லாஜிக் வேண்டாம். லாஜிக் வேணும். எவ்வளவுக்கு வேணும்னா அந்த விஷயம் புரியுற அளவுக்கு இருந்தா போருமானது. ஆனா லாஜிக்கால நிச்சயமாக மெய்ப்பொருளை உணர்த்தவே முடியாது. ஏனென்றால் மெய்ப்பொருள் ஏதோ ஒரு பொருள் அல்ல. இது இப்படி இருந்தா அப்படி, அப்படி இருந்தா இப்படி இப்படின்னு காட்டுவதற்காக. அது எந்த ஒரு வாக்கிற்கும் வாக்கிலும் அடங்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. வாக்கினால் அதை காட்ட முடியாது. கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாததாக அது இருக்கிறது. அப்ப இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது மூலமா மட்டும்தான் அதை நாம புரிந்து கொள்ள முடியும். இல்லையா? அது எல்லாத்தையும் ஏன்னா அதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது என்னன்னா திரும்ப திரும்ப அதையே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும்? இந்த கீழான எண்ணங்கள் இருக்கு இல்லையா? எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும், அதை சாப்பிடணும், அங்க போகணும், இதை பார்க்கணும். இந்த பசி, தாகம் இது எதுவுமே கூட இருக்காது. உணவே கூட ஒரு மருந்து மாதிரி ஆயிடும் நமக்கு. மருந்தாத உணவை அருந்த வேண்டும். சுவையை நாடக்கூடாது. கிடைச்சா நல்லா சாப்பிடு, கிடைக்கலையா விட்ரு, இன்னைக்கு அவ்வளவுதான். நல்லதா போச்சு பட்னி, நிம்மதியா போச்சு அப்படின்னு பேசாம உட்காந்து தியானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எனக்கு அதை கொடுக்கலையே, எனக்கு இதை கொடுக்கலையே, வீட்டுல இவ்வளவும் பண்ணிட்டு எனக்கிட்ட கொண்டு வந்து காட்ட கூட இல்லையே, அதை வந்து எனக்கு 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 ஈவன் எனக்கு ஒரு ஸ்பூன் கூட எனக்கு கொடுக்கல, அப்படியே எல்லாருமே சாப்பிட்டாங்களே. எவ்வளவோ எவ்வளவோ ஏக்கங்கள், எவ்வளவோ விஷயங்கள். இந்த நாக்குனால நம்ம படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாம் போயிடும். மெய்ப்பொருளினுடைய தன்மையை உணர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் இது எல்லாமே போயிடும். அப்புறம் என்ன சொல்ற? யாரையும் சார்ந்து இருக்காது. உனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிற அந்த ஓரம் சார்வதுங்கிறதே இருக்கக்கூடாது. எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பழகு. அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருணையே வச்ச பகவான் சொல்ற. அதே மாதிரி சர்வத்திர சமதர்ஷினக அப்படின்னும் சொல்லியிருக்க. அது அடுத்தது சொல்ற, தனிமையில இரு. ஒரு ஓரமா எல்லாரோடையும் ஜன சந்தடியில போய் உட்கார்ந்துக்காது. தனியா இரு. நம்ம இதுல பார்த்திருக்கோமே 6வது அத்தியாயம். நம்ம ஏகாந்தமாக இருந்து தியானங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திருக்கோமா இல்லையா? பரம்பொருளை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த வினை பயன் எவ்வளவு நாள் இருக்கிறதோ அவ்வளவு நாள் இந்த உடலில் நான் உயிரை வைத்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கணும். இதுல நமக்கு ரொம்ப கன்விக்ஷன் இருக்கணும். பிராரப்த கர்மா தான் நான் கழிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்னும் கிடையாது எனக்கு. எப்ப மெய்ப்பொருளை பற்றி நன்றாக புரிகிறதோ அதுக்கப்புறமா நமக்கு இந்த உடலை நகர்த்தி கொண்டதோ வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணும். அவ்வளவுதான். அதுல எந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் அதுல சொல்றாரு. இப்படி இருப்பதன் மூலமாக நீ இரு வினைகளையும் அழித்து விடு. இந்த இரு வினைகள்ங்கிறது என்ன? புண்ணியம் பாபம். இந்த கணக்கை பேலன்ஸ் பண்ணு. நீ பேலன்ஸ் ஆயிடுத்து அப்படின்னா என்ன ஆகும்னா, நீ இறந்த பிறகு உலையிருள் புரண்ட நீர் போல் விபு ஆவான் அப்படின்னு கைவல்ய நவநீதம். தோசைக்கல்லுல இத சூடாயிடுத்தான்னு பாக்குறதுக்காக தண்ணியை தெளிப்போமே, தல்லுன்னு ஒரு சுத்திட்டு சுருன்னு ஓடிப்பிடும். எங்க போச்சது? அந்த மாதிரி அவன் இங்க வந்து வாழ்ந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். எங்கன்னா விபு ஆவான்னு சொன்னா, விபுனா எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக அவன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அத மாதிரி இங்கேயும் சொல்றார், நீ இந்த உடலை விடுத்த பிறகு பரம்பொருளோடு கலந்து விடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயா? உனக்கு இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்க. ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்ட். அப்போ இங்கேயும் இங்க வந்து அதையே இங்க கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இங்கேயும் மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு அவர்கள்தான் துறவரவியலுக்கு வருகிறார்கள். துறவுங்கிறதே வந்து எடுத்துக்கணும்ன்ற டெசிஷன் எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது எதுக்கு எடுப்பாங்க? பொழுது போகாம எடுக்க மாட்டாங்க. நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். துறவுன்ற டெசிஷன் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னாலே மெய்ப்பொருளை அறிய வேண்டும், அவ்வளவுதான். அதுக்காக தான் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மெய்ப்பொருளை அறிவதனால் வரக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறது தெரிந்தால்தான் அதுல இன்னும் ஆழமாக அவர்களால் தன்னை செலுத்திக் கொள்ள முடியும். குருவிடம் இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தா பக்தி கூடும். அப்பதான் குரு கிட்ட நமக்கு எப்படியாவது எல்லா விஷயத்தையும் பொறுமையா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது அவங்களுக்கு ஏற்படும். அதுக்காக வேண்டி இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதன் ஒரு அவசியத்தையும் அறிந்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பற்றி அவர் சொல்கிறார். பரிமேலழகர் இந்த அதிகாரத்திற்கான பாயிரத்தை பற்றி பேசும் பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இங்கு மெய்ப்பொருளை விளக்கவில்லை. இதைத்தான் முதலேருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பரிமேலழகரோட வேர்ட்ஸ் சொல்லணும், ஏன்னா அதுதான் நமக்கு பிரமாணம். அதனால சொல்றேன்.
ஏன் என்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னா, அது ஆசிரியர் மூலமே கற்க வேண்டும் என்பதனால் இங்கு விளக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டார் பரிமேலழகர். சோ இங்க இந்த அதிகாரத்தினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, மெய்ப்பொருள் உணர்வதன் பெருமையை நாம் உணர்ந்து கொள்வதுதான் இந்த அதிகாரத்தினுடைய பர்பஸ். மெய்ப்பொருளை ஏன் நான் உணர வேண்டும்? எதற்காக நான் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த பொய்யான இந்த உலகத்தையே உண்மை என்று நினைத்துக் கொண்டு இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை வந்து விட போகிறது? தானே நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி. சும்மா பொழுது போகாம இத்தப்படி அத்தப்படி. ஏங்க இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு. இப்ப கூட காலையில கோயிலுக்கு போனேன், நல்ல சந்தோஷமா அலங்காரம் எல்லாம் பார்த்தேன். இன்னும் அதெல்லாம் அப்புறம் நீங்க வந்து சொல்வீங்க அதெல்லாம் மாயை, அதெல்லாம் பொய்யும்பீங்க. இதை எதுக்கு அதை இப்ப கேட்டுட்டு வேற மனசு சங்கடமா இருக்கு. அப்படி நமக்கு தோணும் இல்லையா? தோணும். பக்குவம் வரும் வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு ஒரு கிளிதான் ஏற்படுத்தும். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அந்த உண்மை என்ன என்பதை ஐயம் திரிவு அற உணர்ந்த பிறகு நமக்கு எதை பார்க்கும் பொழுதும் ஒரு விளையாட்டாக அதெல்லாம் தோணும். எதுலையுமே நமக்கு வந்து ஒரு விருப்பும் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. அதுதான் நம்மளுக்கு முக்கியமா வேணும். இந்த விருப்பு வெறுப்பை சமன்படுத்தி மனதை லைட்டா ஆக்கி கொண்டு இந்த உலகத்துல வாழும் பொழுது இன்பமயமாக வாழ்வதுதான் இந்த பர்பஸ். வேற ஒரு பர்பஸும் இல்லை. அதுக்குத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த அளவுல நாம முன்னுரையை தெரிந்து கொண்டு முதல் குறட்பாவிற்குள்ள நாம இப்ப போகலாம். பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருள் அல்லவற்றை, இந்த இடத்துல பொருள் அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடி மெய் அப்படின்னு சேர்த்துக்கணும். மெய்ப்பொருள் அல்லவற்றை அப்படின்னு சேர்த்துக்கணும். மெய்ப்பொருள் அல்லாதவற்றை, அதாவது உண்மைத்தன்மை இல்லாதவற்றை, உண்மையான இருப்பு இல்லாதவற்றை, அதுதான் பொருள் அல்லாதவற்றை. அது ஒரு பொருட்டே இல்லப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பொருட்டே இல்லைன்னா என்ன? அதை பொருட்படுத்துறதே இல்லை. பொருட்படுத்துறதுன்னா என்ன? அதற்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறதுனாதான் அது பொருட்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியுங்கிறதுனால அதை எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த யூசேஜ எக்ஸாம்பிளா சொல்றேன். பொருள் அல்லவற்றை அப்படின்னு சொன்னா மெய்ப்பொருள் அல்லாதவற்றை பொருளென்று உணரும். அது மெய்ப்பொருள் என்பதாக நினைத்து கொண்டு, அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு, அப்படி இருந்தா அது என்னதுங்கிறாருன்னா மருளான் அப்படிங்கிறார். மருள் அப்படின்னு சொன்னா விபரீதமான ஒரு அறிவு, விபரீத பாவனை அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல படிக்கிறோம். விபரீத பாவனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது உண்மையோ அது இல்லாம வேற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது. உண்மை அதாவது இந்த ரைட் ஆங்கிள், ரைட் லைட்ல புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதை வேற ஒரு ஆங்கிள் புரிஞ்சுக்கிறது. அதுதான் தவறான அறிவு, விபரீதமான அறிவு. இந்த அறிவினால என்ன ஆகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். மானா பிறப்பாம். இதை எப்படி படிக்கணும்னா, பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் மானா பிறப்பாம் அப்படின்னு படிக்கணும். இந்த ஆம் வந்து கடைசியில மானா பிறப்பாம் அப்படின்னு முடிச்சுக்கணும். மானா பிறப்புன்னா என்ன அர்த்தம்? மாண்பு அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். மானா அப்படின்னா என்ன? மாட்சிமை ஆகிய, அதாவது உயர்வு அப்படிங்கிறது இல்லாம, உயர்வுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எப்பொழுதும் இன்பம் நிலையாக இருப்பது அப்படின்னு தான். அப்பதான் அந்த இன்பமானது உயர்ந்த இன்பம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆத்மாவினுடைய அந்த ஸ்வரூப இன்பம் தான் உயர்ந்த இன்பம். ஆனா இங்க என்ன சொல்ற? மானா பிறப்பு அப்படின்னு சொன்னா அந்த இன்பம் போல இருக்கக்கூடிய ஆனால் துன்பமே நிறைந்த பலவிதமான பிறவிகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்ற. ஷார்ட்டா நமக்கு புரியுற மாதிரி சின்ன ஒரு விளக்கம் இதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, எது மெய்ப்பொருளோ அது இல்லாத மற்றவற்றை எல்லாம், பொய்ப்பொருளை எல்லாம் மெய்ப்பொருள் என்று நினைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் பிறந்து பிறந்து உழல வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. இந்த அறியாமையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னா, இன்னொரு தாயின் மடி, வேற வழியே இல்லை. திரும்ப அது என்ன தாயா? கொசு தாயா இருக்குமா, இல்ல பன்றி தாயா இருக்குமா, இல்ல குதிரை தாயா இருக்குமா? யார் கண்டா? எந்த தாயினே நமக்கு தெரியாது. ஆனா எந்த தாயோ ஒரு தாய் நிச்சயம் உண்டு. எப்போ? உண்மையை புரிந்து கொள்ளாமல் பொய்யை உண்மை என்று நினைக்கும் பொழுது, அந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு அறிவை நாம் வைத்துக் கொண்டிருந்தோம் என்றார். அதனால இங்க என்ன, இந்த குறள் வந்து
ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயத்த சொல்றது. மெய் உணர்தல்ங்கிறது எதுக்கப்பா? வை ஷுட் ஐ டூ தட்? எனக்கு அதோட பர்பஸ் என்ன? ஒரே பர்பஸ் தான்ப்பா. உனக்கு பிறப்பு இறப்பு என்ற சுழலை நீ கடக்க வேண்டுமா? உனக்கு போதுமா? பிறந்து பிறந்து இறந்தது போதுமா? அப்ப நீ மெய்யுணர்தல் அப்படிங்கிற அந்த எக்ஸசைஸ் நீ பண்ணிதான் ஆகும். நீ மெய்யை உணர்வது என்றால் உண்மை பொருளை நீ அறிந்து கொள்வது. உண்மை பொருளை எப்பொழுது நான் அறிந்து கொள்கிறேனோ அப்பொழுது பொய்ப்பொருளின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மோகமானது போகும். அதுதான் அடுத்த குறள்ல சொல்லுவது. இங்க விபரீத உணர்வு, இந்த விபரீத உணர்வு அப்படிங்கிற விஷயம் சொன்னேனே, மருள் அப்படிங்கிறது 2 விதமாக அதை விளக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு 3 விஷயங்களை நினைப்பது. அது என்னன்னா, மறுபிறப்பு அப்படிங்கிறதே கிடையாது. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நீ போன ஜென்மம் இந்த ஜென்மம் எல்லாம் சொல்லாத. நான் இப்ப திஸ் இஸ் லைஃப், திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு பேசுறது. அடுத்தது இருவினை பயன்கள். இந்த இருவினை பயன்கள்னா என்ன? புண்ணியம் பாபம். நல்ல வினை செய்தால் புண்ணியம், தீய வினை செய்தால் பாபம். இதையும் நான் நம்ப மாட்டேன். புண்ணியமாவது பாபமாவது சும்மா இருங்க, அதாவது சும்மா ஏதாவது கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறது. அடுத்தது கடவுள். இதோட இவென்ச்சுவலி அடுத்தது என்ன பேசுவோம்? கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, இல்லை இல்லை இல்லவே இல்லை தான் அடுத்தது. இதுதான் நெக்ஸ்ட் இவென்ச்சுவலி அதான் வரும். அந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் விபரீத உணர்வு. இது இது என்ன? இதன் எதனால வருது அப்படின்னு சொன்னா, எது மெய் பொருள் அப்படிங்கிறது தெரியாததுனால பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம்தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறதுனால, அதை பற்றிய நூல்களை பற்றிய அடிக்கடி படித்துக் கொண்டிருக்கிறதுனால, அந்த நூல்களே வண்டையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சி நூல்கள் அப்படிங்கிறதையே கவனிக்கிறது கிடையாது. அப்ப என்ன ஆகுது? உலகியல்ல ரொம்ப ஈடுபட்டு அந்த உலகியல் விஷயங்கள் தான் மைண்ட்ல இருக்கு. இதுதான் விபரீத உணர்வு. அப்ப எது நம்ம அதிகமா ஆக்குப்பை பண்ணி கொண்டிருக்கோம், அதுலதான் நமக்கு ரொம்ப பிடிமானம் இருக்கும். உலகம் ஆக்குப்பை பண்ணி கொண்டிருக்கிற போது உலகத்துலதான் பிடிமானம் இருக்கும். இறைவன் ஆக்குப்பை பண்ணாருன்னா இறைவன் மேல பிடிமானம் இருக்கும். ஆனா இந்த சைடு போக கடவுள் தான் இல்லைன்னு சொல்லிட்டோமே, அப்புறம் இங்க ஏன் போறோம்? போவே மாட்டோம். இது விபரீத உணர்வுனா என்ன அப்படிங்கிறது ஒரு வகை. இந்த விபரீத உணர்வுனால என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய அறிவானது திரிந்து இருக்கிறது. திரிபு அப்படின்னு சொல்றது. இந்த திரிபுங்கிறது எப்படி அப்படின்னா, இதுக்கு சாஸ்திரம் சில உதாரணங்களை சொல்லி புரிய வைக்கிறது. நல்ல வெளிச்சம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கயிறு இருந்தா அதை நம்ம கயிறுன்னு கரெக்டா சொல்லிடுவோம். ஏன்னா வெளிச்சத்தின் துணை கொண்டு கயிறை பார்ப்போம், கயிறு என்று சொல்லுவோம். வெளிச்சம் இல்ல, கொஞ்சம் லைட் கம்மியா இருக்கு, ஒரு ஒரு டல் லைட்ல இருக்குன்னா அந்த கயிறோட ஷேப்பை பார்த்து நம்ம ஒரு பாம்புன்னு நினைப்போம். அதே மாதிரி நல்ல வெளிச்சம் இருக்கு, சூரியனோட வெளிச்சம் இருக்கு, நான் சீஷோர்ல நிக்கிறேன், அங்க எனக்கு படப்பட படப்பட ஏதோ தெரியுது, நான் நினைக்கிறேன் ஒரு சில்வர் காயின் அப்படின்னு. கிட்ட போய் பார்த்தா அது ஒரு கிளிஞ்சல். அப்ப சிப்பியில வெள்ளி மாதிரி தெரியுது. ஒரு ஒரு சரியான வெளிச்சம் இல்லாத நேரத்துல ஒரு கறி இருக்கு, ஏதோ ஒரு கம்பு கட்டி இருக்கு, அதை நான் பார்த்தா எனக்கு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் அதுல தெரியுது. நான் அதை மனிதன் என்று நினைத்துக் கொள்கிறேன். கானல் நீர், எல்லாரும் கார்ல போறோம், நிறைய இந்த வெயில் சமயத்துல தார் ரோட்ல தெரியுது. பேய்த்திரை அப்படின்னு சொல்றது அது. கானல் நீர். இது எல்லாமே என்ன அப்படின்னா, அது இல்ல, ஆனா இருப்பது போல ஒரு தோற்றம் நமக்கு இருக்கிறது இல்லையா? இந்த இல்லாததை அது இல்லையோ அதை அது என்று நினைத்துக் கொள்வது இருக்கிறையா, அதுதான் பிரிவு, அதுதான் விபரீத பாவனை. இது ஏன் வருது அப்படின்னா, இது அறியாமையினால வருது, மயக்கத்தினால வருது, அவித்யினால வருது. இதைத்தான் நம்ம சாஸ்திரத்துல ஆவரணம், மறைத்தல் அப்படின்னு சொல்றோம். இதனால என்ன? இதுதான் மருள். இந்த மருளான்னு சொல்றது மருளால் அப்படிங்கறத மருளான் அப்படின்னு வந்து. இந்த மருளால எனக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் துன்பம் அனுபவிக்கக்கூடிய பிறவிகளை நான் எடுக்கிறேன். எல்லா பிறவியுமே துன்பப் பிறவிதான். பரிமேலழகர் தேவர் பிறவியா இருந்தாலும் அப்பா, தேவரா இருந்தாலும் துன்பப் பிறவிதான். ஏன்னா அந்த தேவலோக வாசத்தை விட்டு அவன் வெளியேற்றப்படும் பொழுது துன்பம் ஏற்படாதா? பயங்கர ஜாலியா இருந்திருக்கான், டெய்லி ஒரு டான்ஸ், போப்பா நாளையில இருந்து எந்த அம்மான்னு தெரியாது ஆனா கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டாங்கன்னா எவ்வளவு துக்கமா இருக்கும். தினமும் ஒரு டான்ஸ் ஜாலியா பார்த்துருந்தோமே அப்படின்னு.
அதனால சொல்ற, எந்த பிறவி எடுத்தாலும் சரி, இதுல தேவர், விலங்குகள், மனிதர்கள் எந்த பிறவி எடுத்தாலும் சரி, அந்த பிறவி என்பது நமக்கு துன்பத்தை தான் தருகிறது. அதனால உனக்கு என்ன கிடைக்கும்னா, திரும்ப திரும்ப பிறந்து இறக்கக்கூடிய அந்த பிறவி துன்பமானது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படி, இது புரியுறதா அப்படின்னா, இது புரியாது. ஏன்னா மருள்ங்கிறத சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்க முடியாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது மருள்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்னும் 2 விதமா இந்த விபரீத புத்தியை விளக்கலாம்னு சொன்னேன். ஒரு விதம் சொன்னேன். இப்போ இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, இந்த உடல், மனம், புத்தி இதெல்லாம் உண்மை. இந்த உடல் தான் நான் என்று நினைப்பது, இந்த உலகம் உண்மை அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் விபரீத பாவனை அப்படின்னு. 2 விதமா பிரசன்டேஷன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் இதனால வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இதனால வரக்கூடிய விஷயம் துன்பம், அவ்வளவுதான். இதுல கவனம் இருக்கிற வரைக்கும் மனிதன் ஒரு விஷயத்தை ஆராயவே மாட்டான். இந்த நான் யார்ங்கிற விஷயமே மனசுல வரவே வராது. நான் யாருங்கிறதோட இல்லாம இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் போன்ற நிலைகள் எல்லாம் என்ன? நான் விழிக்கிறச்சே நான் யாரா இருக்கேன்? கனவுல நான் எப்படி கனவு வருது? அப்புறம் உறக்கத்துல நான் இருக்கேனா இல்லையா? இந்த மாதிரியான சிந்தனைகள், இதையெல்லாம் ஆராய வேண்டும் என்ற சிந்தனை கூட வரவே வராது. ஏன்னா அவனோட புத்தி எப்படி இருக்கு? நான் பார்த்து கொண்டிருப்பதுதான் சத்தியம். இதை தாண்டி ஒரு விஷயமே இல்லை. இத பியாண்ட் திஸ் எதுவுமே இல்லை. அப்ப நான் ஏன் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறேன்? ரொம்ப ரொம்ப நேச்சுரல் தானே. நான் இதை ஃபுல்லா நம்புறேன், அப்புறம் நான் ஏன் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறேன்? எப்ப நான் நம்பலைன்னா, எனக்கு இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் பொழுது எனக்கு குழப்பம் வரும். சம்டைம்ஸ் எனக்கு நான் நல்லது பண்றேன், எனக்கு கஷ்டம் வருது. இன்னொருத்தர் கெடுதல் பண்றாங்க, அவங்களுக்கு நல்லது வருது. அப்பதான் எனக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணுது. அதாவது விதிக்கு மாறாக நடக்கிறது மாதிரி நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு தோன்றுது. அங்கதான் வேதம் ஒரு ரோல் பிளே பண்றது. பூர்வம் அப்படின்னு ஒரு பாகம் வச்சு, அந்தம்னு ஒரு பாகம் வச்சு, பூர்வத்துல வாப்பா, நீ உன்னை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறேன், இந்த உலக இன்பங்களை எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன், இந்த உலக இன்பங்களுக்காக நீ என்னென்னலாம் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைனலா அந்தத்துல என்ன பண்ணிடுறது, அதெல்லாம் மித்தியாப்பா, நீ இது வரைக்கும் அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கியே ஒரு இன்பம் அது இதுன்னு, அதெல்லாம் நீ நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாரு, அதுல இன்பமே இருக்காது, அதெல்லாம் உண்மையிலேயே இருப்பே இல்லாத விஷயங்கள் அப்படின்னு அந்தத்துல சொல்லி கொடுக்கும். அப்ப இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறத நாம வெகு காலமாக இந்த பொய்யில் உழன்று விட்ட பிறகுதான் இந்த மெய்ப்பொருளை பற்றிய எண்ணமாவது நமக்கு ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் வேதம் என்ன சொல்கிறது மெய்ப்பொருளை பற்றிங்கிற ஆராய்ச்சி பண்றதுக்கான ஒரு பிரமேயமே நமக்கு ஏற்படுகிறது. ஒரு அழகான பாட்டு இருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக அனேன வேத்ய சத் சாஸ்திரமிதி வேதாந்த திண்டிமா அப்படின்னு. வேதாந்த முரசு அப்படின்னு அர்த்தம். திண்டிமான முரசுன்னு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, பிரம்மம் மட்டும்தான்ப்பா சத்தியமாக இருக்கிறது. தூய உணர்வு ஒன்றுதான் சத்தியம், அது ஒன்றுதான் இருக்கிறது. உலகம் என்பது மாயத் தோற்றம். இந்த ஜீவன் உண்மையில் பிரம்மம் தான். ஆனால் அறியாமையினால் தன்னை ஜீவனாக நினைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் உழன்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு நீ சாஸ்திரத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரியுறது அப்படின்னா, இந்த உலகம் உண்மை இல்லைங்கிறது அனுபவத்துல புரியுமா இல்ல அறிவுல புரியுமா? நிச்சயமாக இது அனுபவத்தில் புரியக்கூடிய விஷயமே இல்லை. இப்ப நாம பேசிக் கொண்டிருக்கோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை எப்படி நான் இல்லை என்று சொல்ல முடியும்? நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற விஷயத்தை நான் இல்லை என்று எப்படி சொல்ல முடியுமா? இது அனுபவத்திற்கு இருக்கிறது மாதிரி இருக்கிறது இல்லையா? ஆனால் அறிவால் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இது அனுபவம் அல்ல என்று தெரியும். இந்த அனுபவம் பொய் அப்படிங்கிறது அறிவுக்கு தான் விளங்கும். அதனால இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தின வரைக்கும் இங்க இங்க எந்த விஷயமாக இருந்தாலும் இது அனுபவத்திற்கு உள்ளதாக இருக்கிறது. ஆனால் அறிவு, இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது இருக்கே, மெய்ப்பொருள் என்பது அனுபவத்திற்குரிய விஷயமாக இல்லை, அறிவுக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதனால இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இந்த 9 விரதங்கள் இருக்கே அதெல்லாம் அனுபவங்கள். இந்த 4 இது இருக்கே, இந்த ஞானம்னு இருக்கே, இதெல்லாம் அறிவு, இதெல்லாம் நாலேஜ். இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பற்று வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிலையற்றது இந்த உலகம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்யுணர்தல் என்பது இருக்கிறது. அதை நாம உணர்ந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், நமக்கு பிறவி இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதெல்லாம் ஞானத்தை சார்ந்தது, இதெல்லாம் அனுபவத்தை சார்ந்தது. அப்போ இந்த உலகம் என்பது அனுபவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது.
இங்க மெய் உணர்தல் என்பது அறிவை பற்றிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இன்னும் மேற்கொண்டு இதுல சில கருத்துகள் இருக்கு. இன்னும் அடுத்த குறட்பாக்களுடைய கருத்துகள் எல்லாமும் நம்ம பார்க்கணும். நேரம் ஆகிவிட்டது இன்னைக்கு. அதனால நாம இந்த அளவுல இன்னைக்கான வகுப்பை நிறைவு செய்கிறேன். மீதி இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம்.